வெல்கம் பேக். இப்போ நம்ம இந்த இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் யூனிட் 5 சாப்டர் 2 பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன்ஸில் பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட் ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்ருக்கோம். வாங்க இன்னொரு ப்ராப்ளத்தை பார்த்துடலாம். ரெக்டாங்குலர் பிரமிட், ஆப்ஜெக்ட் வந்து ரெக்டாங்குலர் பிரமிட், அதோட பேஸ் சைடு 50, அதாவது அந்த ரெக்டாங்கிளோட பேஸ் வந்து 50க்கு 30, ஹைட் ஆஃப் த சாலிட் வந்து 50, ரெஸ்ட் ஆன் இட்ஸ் பேஸ் ஆன் தி கிரவுண்ட். அப்போ இந்த 50க்கு 30 பேஸ் வந்து ரெஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ அது டாப் வியூவில் தான் தெரியும். சச் தட் ஒன் ஆஃப் தி லாங்கர் ஏஜ் பேஸ் இஸ் இன் பிபி. இதில் 30 ஷார்ட்டர் ஏஜ், 50 லாங்கர் ஏஜ். அந்த ஒரு 50 லாங்கர் ஏஜ் வந்து ரெக்டாங்கிளில் பிபியில் இருக்குது. அந்த ஃபுல் ரெக்டாங்கிள் பிஹைண்ட் பிபியில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஆப்ஜெக்ட் முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் டைரெக்டாக டாப் வியூ வரைஞ்சிடலாம். டாப் வியூவில் 50க்கு 30 ரெக்டாங்கிள் வரைஞ்சி அப்புறம் அபெக்ஸை வந்து காமிச்சு ஸ்லாண்ட் எட்ஜஸ் காமிச்சிடலாம். இப்போ ஸ்டேஷன் பாயிண்ட் 35 இன் ஃப்ரண்ட், 70 அபவ். அப்போது பிபி லைனுக்கும் ஜிபி லைனுக்கும் இடைப்பட்ட கேப் எவ்வளோ ஆகலாம்? 35 + 70 105 ப்ளஸ் ஒரு 10 எக்ஸ்ட்ரா 115 mm கேப் விட்டுங்க. அண்ட் இட் லைஸ் ஆன் அ சென்ட்ரல் பிளேன் 15 mm டு தி லெஃப்ட் ஆஃப் தி நியரஸ்ட் பேஸ் கார்னர் ஆஃப் தி பிரமிட். சென்ட்ரல் பிளேன் வந்து 15 mm to the left of the nearest base corner of the pyramid. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதை வந்து இதுக்கு வந்து சைடு வியூ அவசியம் கிடையாது ஆக்சுவலாக. ஏன்னா இந்த சென்ட்ரல் பிளேனு சாலிடிலேருந்து மொத்தமாக லெஃப்டில் தள்ளி தான் வருது. எந்த ஆப்ஜெக்டோட பாயிண்ட்ஸும் சென்ட்ரல் பிளேனில் கிடையாது. இருந்தாலும் ஆஸ் அ ஸ்பெஷல் கேஸ் இதை சைட் வியூவில் வரைஞ்சும் ப்ராப்ளம் சால்வ் பண்ண காமிச்சிருக்கோம். அதில் நீங்கள் இந்த சைட் வியூ மெத்தட் போட்டும் சால்வ் பண்ணி பாருங்கள். இல்லைனா ஸ்டாண்டர்ட் மெத்தட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அதையும் பாருங்கள். 2 மெத்தட் நீங்கள் இப்போ இந்த மெத்தட் இப்போ நான் காமிச்சிருவேன். நீங்கள் ஸ்டாண்டர்ட் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், சைடு வியூ போடாமே. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஆன்சராக தான் இருக்கணும். அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிங்க. இப்போ ப்ராப்ளம் போயிடலாம். ஃபஸ்ட்டு டாப் வியூ. ஸோ ஒரு பிபி லைன். ஸோ ஒரு லாங்கர் ஏஜ் 50 வந்து பிபியில் ரெஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏபி வந்து 50. ஸோ 50க்கு 30க்கு 50க்கு 30 ரெக்டாங்கிள் வரைஞ்சாச்சு. 2 டயங்கல் லைன் கான்ட்ராஸ்ட் அபெக்ஸை மார்க் பண்ணிடலாம், ஸ்லாண்ட் எட்ஜஸும் காமிச்சாச்சு. ஸோ இது ஓவர். இப்போ இந்த கேஸில் நம்ம ஃப்ரண்ட் வியூ வரைய போகிறதில்ல, சைடு வியூ வரைஞ்சி அதிலேருந்து வரைய போகிறோம். அதுக்காக தான் இந்த ப்ராப்ளத்தை நம்ம எடுத்துருக்கோம். அதனால் இப்போ ஃப்ரண்ட் வியூ வேணாம், நேராக சைடு வியூ போயிடலாம். அப்போ ஒரு சென்ட்ரல் பிளேன், பட் சென்ட்ரல் பிளேன் வரைகிறதுக்கு ஜிபியும் ஒரு ரெஃபரன்ஸ் தேவை தான். ஸோ பிபிக்கும் ஜிபிக்கும் உள்ள கேப்பு ஏற்கனவே இங்கே சொல்லியிருக்கோம் இல்லையா, 35 + 70 ப்ளஸ் ஒரு 10 எக்ஸ்ட்ரா. ஸோ 105 115 mm கேப் விட்டுங்க. ஜிபி லைன் வரைஞ்சி வச்சாச்சு. இப்போ சிபி லைன் வரைக்கும். சிபி லைன் வந்து நியர் 15 mm டு லெஃப்ட் ஆஃப் தி நியரஸ்ட் பேஸ் கார்னர். இந்த இதுலேருந்து 15 mm லெஃப்டில் இருக்குது. ஸோ போட்டு வரைஞ்சாச்சு. இப்போது சைட் வியூ வரையலாம். இப்போ சைடு வியூ மாதிரிலாம் வரையலாம். இங்கேருந்து ஹரிசாண்டல் லைன், அப்புறம் ஆர்க்கு இங்கே அப்படியே டில் பண்ணி இங்கே கொண்டு வந்துடலாம். சரிங்களா? ஸோ கொண்டு வந்தாச்சு. இதில் ஹைட் ஆஃப் தி பிரமிட் 50 mm, அதை ஹைட்டை செட் பண்ணியாச்சு. ஸோ O டபுள் டேஷ், A டபுள் டேஷ், B டபுள் டேஷ், C டபுள் டேஷ் எல்லாத்தையும் மார்க் பண்ணியாச்சு. இதில் விசிபிள் ஹிடனுக்கு மாற்றுறதுக்கு, இந்த வியூவை கிடைக்கப்படுறதுக்கு அப்சர்வர் வந்து இன்னர் சைடில் பார்க்குறாரு, தேர்ட் பொசிஷன். இதுக்கு பிட்வீன் A அண்ட் B, A கிட்டக்க இருக்குது தெரியும், B தூரமாக இருக்குது தெரியாது. அதுதான் இங்கே ப்ராக்கெட்டில் மார்க் பண்ணியிருப்பேன். இதே லாஜிக்கை இங்கே டிசிக்கு நீங்களே அப்ளை பண்ணி நீங்களே தெரிஞ்சுங்க. ஸோ இப்போ இந்த இதுவும் முடிஞ்சிடுச்சு. இப்போ சென்ட்ரல் பிளேனில் டாப் வியூ ஆஃப் தி ஸ்டேஷன் பாயிண்ட்டை மட்டும்தான் இப்போ மார்க் பண்ண போகிறோம். ஸோ அது 35 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் பிபி இல்லையா, ஸ்டேஷன் பாயிண்ட்டு, அதை மட்டும் தான் இங்கே மார்க் பண்ண போகிறோம். இங்கேருந்து 35 mm போட்டு மார்க் பண்ணி டாப் வியூ ஸ்டேஷன் பாயிண்ட்டோட டாப் வியூ மட்டும் தான் வரைஞ்சிருக்கு, அது மார்க் பண்ணியாச்சு. ப்ளஸ் இந்த எல்லா பாயிண்ட்ஸையும் எஸ்லேயும் கனெக்ட் பண்ணியாச்சு. ஏவும் பியும் கனெக்ட் பண்ணல. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த ஏவும் பியும் ஆல்ரெடி பிபியில் இருக்குது. அப்போ அதோட கரஸ்பாண்டிங் ஃப்ரண்ட் வியூ தான் பெர்ஸ்பெக்டிவ். ஏ டேஷாக தான் கேபிட்டல் ஏ, பி டேஷாக தான் கேபிட்டல் பி. அதனால் அது இன்டர்செப்டை நம்ம ஜாயின் பண்ணல. இப்போ இந்த இதுவும் முடிஞ்சிச்சு. இப்போ ஃப்ரண்ட் வியூ ஆஃப் தி ஸ்டேஷன் பாயிண்டோட ஃப்ரண்ட் வியூ. அதுக்கு இங்கேருந்து 35 mm தள்ளி, இங்கேருந்து திருப்பியும் சொல்கிறேன், இங்கே இந்த சிபியிலேருந்து இந்த இன்ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்டேஷன் பாயிண்டோட இன்ஃப்ரண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் இல்லையா, இங்கேருந்து 35 mm ஹரிசாண்டலாக ஆஃப்செட் பண்ணி அதில்
70 mm ஹைட்டில் எஸ் டேஷை மார்க் பண்ணுங்கள். தட் மீன்ஸ் இங்கேருந்து 35, இங்கேருந்து 70 மெஷர் பண்ணிங்க இந்த எஸ் டேஷ் மார்க் பண்ணிடலாம். ஸோ இப்போ கொடுத்த கொஸ்டினோட எல்லா டேட்டாவும் போட்டாச்சு. இப்போது இந்த எஸ் டேஷை வந்து எல்லா சைட் வியூ பாயிண்ட்ஸும் ஜாயின் பண்ணிங்க. இந்த இன்டர்செப்டை மார்க் பண்ணிங்க. சிபியில் கிடைக்கிற இன்டர்செப்டை மார்க் பண்ணிங்க. ஓகேங்களா? இப்போது எல்லாமே ரெடி ஆகிடுது. இப்போது எல்லா பாயிண்ட்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கப்படலாம். ஏபி பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக நீங்கள் ப்ரொஜெக்டர் வரைஞ்சி இங்கே கேபிட்டல் ஏ, இங்கே கேபிட்டல் பி வரைஞ்சிடலாம். ஏன்னா கரஸ்பாண்டிங் ஃப்ரண்ட் வியூ ஏ டேஷே தான் ஏ, கேபிட்டல் ஏ, இதோட பி டேஷ் தான் கேபிட்டல் பி. இப்போ சிக்கு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சியோட இன்டர்செப்ட் இங்கே இருக்குது. இது வழியாக ஒரு ப்ரொஜெக்டார். இது C1. இங்கே ஹரிசாண்டல் லைன் வந்தால் கேபிட்டல் சி இங்கே கிடைச்சிரும். அப்புறம் டி, இந்த இதுலேருந்து இங்கே ஒரு ப்ரொஜெக்டார் வரைஞ்சி இந்த D1 வழி இங்கே ஹரிசாண்டல் லைன் வந்தால் இங்கே டி கிடைச்சிரும். ஸோ இதுவும் கிடைச்சாச்சு. இங்கே பாருங்கள், ஏபி லைன் வந்து இன் பிபி. அப்போ கரஸ்பாண்டிங் ஃப்ரண்ட் வியூ ஏ டேஷ் பி டேஷ் தான் கேபிட்டல் ஏபி. அந்த ஏபியும் ஒரே லென்த்து ஹரிசாண்டலாகவும் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட் டாப்பில் சிடி, ஸ்மால் சிடி இங்கே வந்து பேரலல் டு பிபி ஆர் ஹரிசாண்டல். இங்கே பாருங்கள் கேபிட்டல் சிடி ஹரிசாண்டலாக தான் இருக்கும். ஸோ அதுவும் முடிஞ்சிடுச்சு. இப்போ கடைசியாக ஓ. இந்த ஓவோட இன்டர்செப்ட் இங்கே இருக்குது. இங்கேருந்து ஒரு ப்ரொஜெக்டார் இந்த ஓன்லேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டால் உங்களுக்கு கேபிட்டல் ஓ கிடச்சிரும். இது எல்லாத்தையும் பேஸ் பாயிண்ட்ஸ் ஏபிசிடியை ஜாயின் பண்ணிட்டு ஓ வழியாக எல்லா ஸ்லாண்டேஜையும் காமிங்க. இங்கே லாஜிக் பிரகாரம் பார்த்தீங்கன்னா சி வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது. அந்த சிடி, சிபி, சிஓ இந்த 3 எட்ஜஸ் தெரியாது. மற்ற எல்லாம் வந்து விசிபிள். அதை அந்த விசிபிள் எட்ஜஸ் எல்லாத்தையும் டார்க்கன் பண்ணி காமிச்சிருங்க. இந்த 3 எட்ஜஸ் மட்டும் திக் டேஷ் லைன் டைப்பில் காமிச்சிட்டா இதுதான் ஆன்சர். நன்றி. ஏன் இந்த ப்ராப்ளத்தை ஃப்ரண்ட் வியூ இல்லாமல் டாப் வியூ, சைடு வியூ வச்சுட்டு அப்புறம் பெர்ஸ்பெக்டிவ் வியூன்னா இங்கே பாருங்கள், ஒருவேளை இங்கே ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சிருந்தா இங்கே ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சிருக்கும். நான் கொஞ்சம் வேணால் கிறுக்கு பார்க்குறேன். இந்த இடத்துல ஃப்ரண்ட் வியூ வந்துருக்கும். இப்படி ஃப்ரண்ட் வியூ வந்திருக்கும் இல்லைங்களா? அப்போ ஃப்ரண்ட் வியூவும் பெர்ஸ்பெக்டிவும் ஒன்றுக்கு ஒன்று மெர்ஜ் ஆகி கிளம்ஸியாக இருக்குது. ஒரு பார்க்குறதுக்கு லுக் இல்லை. அதனால தான் இந்த ப்ராப்ளத்தை வந்து சைடு வியூ அவசியம் இல்லைன்னா கூட சைடு வியூ மெத்தடில் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், டாப் வியூ செப்பரேட்டாக இருக்குது, சைடு வியூ செப்பரேட்டாக இருக்குது, பெர்ஸ்பெக்டிவும் செப்பரேட்டாக க்ளீனாக கொஞ்சம் தள்ளி ஒரு லுக் வைஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கு. அதனால தான் இந்த சைடு வியூ மெத்தடில் இந்த ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். நன்றி.